ஆண்டவரே இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்கள். இன்று நாம் புனித பர்னபாஸினுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறோம். புனித பர்னபாஸ் திருத்தூதர்கள் பட்டியலிலே இடம்பெறாவிட்டாலும் கூட அவரை நாம் திருத்தூதர் என்றே அழைக்கிறோம். காரணம், அவருடைய பணி வாழ்க்கை அவ்வளவு பேருதவியாக திரு அவைக்கு இருந்தது. புனித பர்னபாஸினுடைய திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அவரிடமிருந்து நாம் 3 அற்புதமான செய்திகளை தெரிந்து கொள்வோம். ஒன்று, புனித பர்னபாஸ் மனிதர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார். திரு அவை வேகமாக வளர்ந்து வந்த காலகட்டத்திலே அது பிற இனத்தாரிடத்திலும் பரவியது. அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகிய போது திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், புனித பர்னபாஸை தான் அங்கே அனுப்பி வைத்தார். அவர் அந்தியோக்கியாவில் இருந்த கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தினார். அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கக்கூடிய பேற்றினை அவர்களுக்கு தந்தார் என்று சொன்னால், புனித பர்னபாஸ் இயல்பிலே மனிதர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதுதான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே புனித ஜான் போஸ்கோ அவர்களை பற்றியும் சொல்லியாக வேண்டும். அவர் ஏழை எளியவர்கள், திருவோர சிறுவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் புனித டோமினிக் என்ற பீடச் சிறுவன். அவனிடத்திலே நல்ல பண்புகள் இருப்பதையும் தூய்மையானவனாக இருப்பதையும் பார்த்துவிட்டு புனித ஜான் போஸ்கோ அவனை உற்சாகப்படுத்தினார். அவன் பிற்காலத்திலே நல்லதொரு புனிதராக வாழ்வதற்கு புனித ஜான் போஸ்கோவினுடைய உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிகவும் இன்றியமையாவையாக இருந்தன. ஆகவே நாம் ஒருவர் மற்றவரை புனித பர்னபாஸை போன்று, புனித ஜான் போஸ்கோவை போன்று உற்சாகப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். திருவிவிலியம் அதைத்தான் சொல்கிறது. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னால், மனதளவிலே சோர்வுற்றிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் உற்சாகப்படுத்தக்கூடிய பணியினை திறம்பட செய்ய வேண்டும். இரண்டாவதாக, புனித பர்னபாஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், தாராளமாக கொடுக்க வேண்டும். அவர் தன்னுடைய நிலபுலங்களை விற்றுவிட்டு அதிலிருந்து கிடைத்த தொகையை அவர் திருத்தூதர்களுடைய காலடியிலே வைத்தார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவர் தாராள உள்ளத்தினராக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பவுலடியார் இதை குறித்து சொல்கிற பொழுது, கொடை வழங்குகிற பொழுது முகமலர்ச்சியோடு கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்வார். நாம் புனித பர்னபாஸை போன்று பிறருக்கும் சரி, கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் சரி, கடவுளுடைய திரு அவைக்கும் சரி கொடுக்கிற போது மனம் வந்து கொடுக்க வேண்டும். நிறைவாக புனித பர்னபாஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், மற்றவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை இனம் கண்டு கொண்டு அவற்றை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சவுலாக இருந்த பவுல் பிற்காலத்திலே திரு அவையிலே இணைகிற பொழுது யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பர்னபாஸ் தான் அவரை திரு அவைக்கு கொண்டு வந்து அவரை பற்றி நல்லவற்றையெல்லாம் பேசி திரு அவைக்கு அறிமுகப்படுத்துகிறார். பிற்காலத்திலே பவுலடியார் மிகப்பெரிய ஒரு புனிதராக மாறினார் என்று சொன்னால், அதற்கு முக்கியமான காரணம் பர்னபாஸ் தான். பர்னபாஸ் தான் பவுலிடமிருந்த நற்பண்புகளை இனம் கண்டு கொண்டு அவரை திரு அவைக்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னால், அடுத்தது மனிதரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். இவற்றோடு புனித பர்னபாஸ் செய்த நற்செய்தி பணிகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய நற்செய்தி பணி பலரையும் கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தது என்று சொன்னால், இந்த பர்னபாஸ் நமக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார். மற்றவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்த வேண்டும், நம்மிடம் இருக்கக்கூடியதை தாராளமாக கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மற்றவரிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளை இனம் கொண்டு கொண்டு அவற்றை நாம் உலகுக்கு அறிக்கையிட வேண்டும். இந்த பண்புகளை நமக்கு புனித பர்னபாஸ் கற்றுத்தருகிறார் என்றால், நாமும் அவருடைய வழியிலே நடந்து கடவுளுக்கு சான்று பகர்வோம். ஆமென்.